வணக்கம், வெல்கம் டு மை சேனல் டு சி உஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூப்பர் டேஸ்டியான எம்டி சால்னா. இது சப்பாத்தி, பூரி, பரோட்டா, பிரியாணி எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாமா? அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிட்டு இருந்த பக்கத்துல இருக்கிறது ஐக்கானையும் அழுத்திட்டுருங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு சாமான் அரைச்சிக்கலாம். அதுக்கு அடுப்புல கடாய் வச்சிருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுக்கும். 2 ஏலக்காய், 2 லவங்கம், 1 இன்ச் அளவுக்கு பட்டை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரியை சேர்த்துக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூனுக்கு சோம்பு சேர்த்துப்போம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையை சேர்த்துட்டு வறுத்துடலாம். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை சேர்த்துக்கலாம். 3 பல்லு பூண்டு சேர்த்துப்போம். 1 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். 1 வெங்காயம் பொடிசா நறுக்கி சேர்த்துடுவோம். 1 நிமிஷத்துல நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காவை சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழைகளை சேர்த்துப்போம். கொஞ்சோண்டு புதினா தழைகளையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருவோம். இது போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சி ஜார்ல சேர்த்துருவோம். கொஞ்சோண்டு தண்ணி விட்டு நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துருவோம். அரைச்சின்னு வந்தது இப்படி இருக்கும். இப்போ இது ரெடியா இருக்கு. இப்போ அடுப்புல கடாய் வச்சுன்னு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுப்போம். 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 2 பிரியாணி இலைகளை சேர்த்துப்போம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூனுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துப்போம். எல்லாத்தையும் வதக்கின்றுவோம். வெங்காயம் 1 பொருசா நறுக்கிண்டு சேர்த்துடலாம். வதக்கி விட்டுலாம். தக்காளி 1 அதையும் பொருசா நறுக்கிண்டு சேர்த்துண்டு வதக்கின்றுவோம். 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடியை சேர்த்துப்போம். 1 ஸ்பூன் தனியா பொடி, 1/2 ஸ்பூன் சீரக பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பொடியை சேர்த்துண்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுருவோம். இப்போ அரைச்ச விழுத சேர்த்துடலாம். 300 ml தண்ணி விட்டுருவோம். எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம். இத மூடி 7 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல அப்படியே கொதிக்க விடுவோம். 7 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. எண்ணெய் எல்லாம் மேல வந்துட்டு இருக்கு. பெர்ஃபெக்டா இருக்கு. இது போதுமானது. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி தழைகளை சேர்த்துடலாம். சூப்பரா ரெடி ஆயிடுது. இது சப்பாத்தி, பூரி, பரோட்டா, பிரியாணி, புலாவ் எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.